சம்மர் ஹாலிடேஸ்ல வீட்ல இருக்க குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலா இன்னைக்கு வெண்டைக்கால ஒரு பக்கோடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நல்லா டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்னதா வெண்டைக்காயை கட் பண்ணி வெயில்ல ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் காய வச்சிருங்க. அதனால கொஞ்சம் வலுவலுப்பா இல்லாம இருக்கும். இப்போ வழக்கம் போல பஜ்ஜி மாவுக்கு பிசைற மாதிரியே கடலை மாவுல கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் ஓமம், அப்புறம் நான் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம யூஸ்வலா சோடா ஆட் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் நான் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. அப்புறம் அதுல வெண்டைக்காய்களை உள்ள டிப் பண்ணி எண்ணெய்க்குள்ள போட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். சேம் பஜ்ஜி ப்ரொசீஜர் தான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மையில தான் ஃபோலிக் ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெயில காய வைக்கும் பொழுது அந்த வழுவழுப்பு தன்மை ஃபுல்லா போயிடும். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி சாப்பிடுறது தப்பு இல்ல. ஆனா எப்பவுமே வெண்டைக்காயை குக் பண்ணும் பொழுது ஃபுல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது ரொம்ப தப்பு. சோ இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க.